கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வெறும் அருமைரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கிற உங்களை தேவன் மென்மேலும் தேசத்தில் உயர்த்துவாராக. உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஏதாகிலும் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாய் நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். நீங்களும் உங்களுடைய தனி ஜெபங்கள், குடும்ப ஜெபங்களில் எங்களை நினைத்து கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை நினைத்து கொள்ளுங்கள். எங்களுடைய சபைக்காக ஜெபியுங்கள். இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுடைய சபை ஆராதனை குளச்சல் பகுதியிலே, கன்னியாகுமரி மாவட்டத்திலே குளச்சல் அருகாமையிலே கொட்டில்பாடு என்கிற பகுதியிலே நடைபெறுகிறது. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10:30 மணி முதல் 1 மணி வரைக்கும் ஆராதனை நடைபெறுகிறது. இரவு 7 மணி முதல் 8:30 மணி வரைக்கும் ஆராதனை நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10:30 மணிலிருந்து 1 மணி வரை உபவாச ஜெபங்கள் நடைபெறுகிறது. ஏராளமான ஜனங்கள் வந்து இன்றைக்கு கர்த்தரை ஆராதித்து ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறார்கள். உங்களுடைய ஜெபத்தினால் நீங்கள் எங்களை தாங்குங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை, மகா வறட்சியான பஞ்சகாலம் வருகிறது. ஆண்டுடைய வேதத்தில் கர்த்தர் தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருக்கிற காரியத்தை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். மிகவும் கொடுமையான பஞ்சகாலங்கள் தேசம் எங்கும் அது வரப்போகிறது. இது நான் ஒரு தீர்க்கதரிசி அல்ல, நான் தீர்க்க தரிசனமாக இதை சொல்லவில்லை. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கடைசி நாட்களில் இவைகள் சம்பவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக காரியங்கள் சம்பவிக்கும். அதில் ஒன்று பஞ்சம், கொடிய பஞ்சம், உலகளாவிய பஞ்சம் ஏற்பட போகிறது. இன்றைய தினத்தில் உலகம் முழுவதும் 59 தேசத்தில் பஞ்சம் நடைபெற்று வருகிறது. மக்கள் வாழ முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு ஒருவேளை ஆகாரத்திற்காக 3 கிலோமீட்டர் வரிசையில் நிற்கக்கூடிய நிலைமை உருவாகியிருக்கிறது. சின்ன குழந்தைகள் ஒருவேளை கஞ்சிக்காக மிக தொலைவான வரிசையிலே காத்திருக்கிற நிலைமை உலகத்தில் பல நாடுகளில் ஏற்பட்டிருக்கிறது. பஞ்சத்தினால் தாயின் தகப்பனை இழந்து தனித்து விடப்பட்டிருக்கிற குழந்தைகள் எலும்பும் தோலுமாகி எனக்கு பசிக்குது என்று சொல்ல யாரும் இல்லாததினால் மண்களை எடுத்து சாப்பிட்டு செத்து போகிற நிலைமை அநேக தேசங்களில் உருவாகியிருக்கிறது. பஞ்சத்தின் உக்கிரத்தினால் தன் தேசத்து ஜனங்கள் பசியில் செத்து விடுவார்களே, அவர்களுக்கு உணவில்லையே என்கிற காரணத்திற்காய் காட்டு மிருகங்களை வேட்டையாடி அவைகளை உணவாக தேசங்கள் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது. இதெல்லாம் பஞ்சம், கொடிய பஞ்சம். இது இப்பொழுது ஒரு 59 நாடுகளிலே வந்திருந்தாலும் மற்ற நாடுகளிலும் அதி தீவிரமாக இந்த பஞ்சத்தின் தாக்குதல் உண்டாகும், நிச்சயமாய் உண்டாகும். வேத வார்த்தைகள் மாறாதவைகள். மத்தேயு சுவிசேஷம் 24:7 சொல்லுகிறது, ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பஞ்சங்கள், வேதம் சொல்லுது, பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், இதெல்லாம் கடைசி காலத்தில் சம்பவிக்கும் என்று இயேசு சொன்னார். அப்படியே இந்த நாட்களில் சம்பவித்து வருகிறது. இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்று வேதம் சொல்லுது. 3 விதமான பஞ்சத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று தண்ணீர் பஞ்சம், மனுஷன் குடிக்க தண்ணீரே இல்லாத கொடிய தண்ணீர் பஞ்சம். இன்னொன்று புசிக்க ஆகாரம் இல்லாத ஆகார பஞ்சம்.
இன்னொன்று கர்த்தருடைய வசனம் கேட்க முடியாத வசன பஞ்சம். இந்த 3 விதமான பஞ்சத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே பல நாடுகளில் இந்த 3 விதமான பஞ்சமும் ஏற்பட்டு இருக்கிறது. உலக அளவில் இந்த 3 விதமான பஞ்சமும் வரும். கர்த்தருடைய வசனம் கேட்க முடியாத பஞ்சம். ஆமோஸ் 8:11 சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் கேட்க முடியாத வசன பஞ்சம். வசனம், சத்திய வசனம், ரட்சிப்புக்கேற்ற வசனம், உபதேசம், வேதத்தினுடைய சரியான உபதேசங்கள், சரியான கர்த்தருடைய வார்த்தைகள், இதெல்லாம் கேட்க முடியாமல் போகும் காலம் வரும். பிரசங்கிக்கிறவர்கள் இருப்பார்கள், பிரசங்கங்கள் இருக்கும், ஆனால் தேவனுடைய வார்த்தை இல்லாமல் போகும். கர்த்தருடைய தெளிவான வார்த்தையை கேட்க முடியாது. மனிதன் எங்கே தேடி அலைந்தாலும் சத்தியத்தை கேட்க முடியாத காலம் வரும், வந்து கொண்டிருக்கிறது, இன்னும் பெரிய அளவிலே வரும். உணவு பஞ்சம், ஆகார பஞ்சம், பசி, பட்டினி என்கிற நிலைமை தேசத்தில் பெருகும். குடிக்க தண்ணீர் இல்லாமல் போகும். தண்ணீர் இரத்தமாய் மாறும். தண்ணீர் கசப்பு கலந்து போகும். வெளிப்படுத்தல் 8:11 சொல்லுகிறது, தண்ணீர் இரத்தமாய் மாறிவிடும். ஏசியா 15:9, 19:5, தண்ணீர் வறண்டு போகும், தண்ணீரற்ற நிலைமை வரும், தண்ணீர் கசப்பாய் மாறும், விஷமாய் மாறும், குடிக்க முடியாது. தண்ணீர் இல்லை, குடிக்க தண்ணீர் இல்லாத சூழல், சாப்பிட ஆகாரம் இல்லாத சூழல், ஆத்துமாவின் ஆகாரமாகிய சத்திய வசனம் இல்லாத சூழல் வரும். இதெல்லாம் வேதத்தில் சொல்லி இருக்கிறது. இவைகள் வரும், இவைகள் சம்பவிக்கும். ஆனால் தேவ ஜனத்தை தேவன் பாதுகாக்கிறார். ஏசியா 58:11 சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவா. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அப்போ தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறான். கர்த்தர் உன்னை நித்தம் நடத்துவாருப்பா. மகா வறட்சியான காலம் தேசத்தில் வரும், மகா வறட்சியான பஞ்சம் வரும். குடிக்க தண்ணீர் இல்லாமல், புசிக்க ஆகாரம் இல்லாமல் ஜனங்கள் தத்தளிக்கிற காலம் வரும். ஆனால் நான் உன்னை திருப்தியாக்குவேன், நான் உன்னை திருப்தியாக்குவேன், உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன், உன் எலும்புகள் நினமுள்ளதாகும். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய், உனக்கு குறைவு இருக்காது என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சங்கீதம் 37:19 சொல்லுகிறது, அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்தில் திருப்தி அடைவார்கள். உலகம் தழுவிய கொடிய பஞ்சம் வரும், தேவனுடைய ஜனங்கள் சுகமாய் பாதுகாப்பாய் இருப்பார்கள். ஒருவேளை இது உங்களுக்கு கேட்க நம்ப முடியாதவன்றாக இருக்கும். எப்படியா எல்லா ஜனங்களும் பசியில் பட்டினியில் இருக்கும் பொழுது தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரம் ஆகாரம் எங்கிருந்து வரும்? அவர்கள் மாத்திரம் எப்படி புசிப்பார்கள்? அவர்கள் மாத்திரம் எப்படி பிழைப்பார்கள்? அப்படி நீங்கள் கேட்டால் நான் கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்களை நான் பாதுகாப்பேன். அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட மாட்டாங்க, பஞ்ச காலத்தில் அவர்கள் திருப்தி அடைவார்கள். நான் அவளை திருப்தியாக்குவேன், நான் அவளை நடத்துவேன். கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இதை கர்த்தர் எப்படி செய்வார், யாரை கொண்டு செய்வார் தெரியாது, ஆனால் தேவன் செய்வேன் என்று சொன்னதை செய்வார். பாருங்க, இஸ்ரேல் தேசத்தில் பஞ்சம் வருது, ஆனால் எலியாவை ஆண்டவர் பாதுகாத்து அந்த பஞ்ச காலத்தில் கர்த்தர் எலியாவிட்ட சொல்லுகிறார். நம்ம பார்க்கிறோம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் 3-4 சொல்லு பாருங்க. ஆண்டவர் எலியாவை பார்த்து, நீ கேரி தாட்டண்டையிலே போய் ஒளிந்திரு, ஆற்றின் தண்ணீரை குடித்து பிழைத்துக்கொள் என்று சொல்லுகிறார். ஆண்டவர்
கேரித் ஆற்றாண்டையில கொண்டு போய் எலியாவை வச்சு 6ஆம் வசனம் சொல்லுது, காகம் பாருங்க, விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வருது. தேசமெங்கும் பஞ்சம், ஜனங்கள் பசியில வாடி பட்டினியிலே இருக்கிறாங்க. ஒருவருடைய குழந்தையை ஒருவர் அடித்து சமைத்து சாப்பிடுற அளவுக்கு பஞ்சம் உச்சகட்டம் அடைகிறது. எலியாவோ நல்லா சாப்பிட்டு திருப்தியாகி அவன் அங்கே புசித்து குடித்து திருப்தியாய் இருக்கும்படி கர்த்தர் செய்தான். இது ஆச்சரியமான ஒன்று. ஆனால் கர்த்தர் அதை செய்ய வல்லவர். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதை செய்வான். இன்றைக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் பாவத்திலும் அசுத்தத்திலும் உலகத்திலும் உலக அருவருப்பிலும் இருக்கும் பொழுது ஒரு சிறு கூட்டம் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள், அவர்கள் கர்த்தரை ஆராதித்து பாடி இப்படிதான் வாழணும், பரிசுத்தத்தை காத்து கொண்டு தன்னுடைய ஜீவிதத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து சாட்சியாய் ஜீவிக்கிறாங்க. பாருங்க, இன்றைக்கு அவர்கள் பார்ப்பதற்கு அற்பமாய் தெரிவார்கள். இன்றைக்கு அவர்கள் பார்ப்பதற்கு ஏளனமாய் பரிகாசமாய் தெரிவார்கள். ஒரு காலம் வருது, தேசமெங்கும் கொடிய பஞ்சம், ஜனங்கள் பசியிலும் பட்டினியிலும் சாகுவார்கள். ஆனால் இவர்களோ புசித்து திருப்தியாயிருப்பார்கள், புசித்து திருப்தியாயிருப்பார்கள் என்று ஆண்டுடைய வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இன்றைக்கு அவன் பெரிய ஐஸ்வர்யவான்கள், மிகப்பெரிய பணக்காரர், செல்வந்தர்கள், அவங்க மிகவும் கனத்துக்குரியவர்களாக தேசத்தில் இருக்கிறாங்க. அவருடைய வருமானங்கள் பெரிதாக இருக்கு. அநியாயம் செய்து, அக்கிரமம் செய்து, ஊழல் செய்து, லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கிறவனுடைய சம்பத்து இன்னைக்கு தேசத்தில் பெருகி அவனுடையதான வருமானம் பெருகிருக்கு. ஆனால் வேதம் சொல்லுது, இந்த பஞ்ச காலம் வரும் பொழுது அவன் பட்டினியா கிடப்பான், பட்டினியா கிடப்பான். ஆனால் கொஞ்சம் உண்மையாய் வாழுகிற மனுஷன் இருக்கிறான். நியாயமா அநியாயம் செய்யாதபடிக்கு, ஏமாத்தாதபடி, யாரையும் வஞ்சிக்காதபடி, உண்மையா உழைத்து லஞ்சம் வாங்காதபடி மிகவும் நேர்மையாய் பிழைக்கிற நீதி உள்ள கர்த்தருக்கு பயந்த அதிகாரிகள் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு பயந்து உண்மையா இருக்கிற நீதிமான்கள், அவனுடைய வருமானம் ரொம்ப குறைவு. இன்னைக்கு அவங்கள பார்த்தா அற்பமா இருக்குது, சாதாரணமான வஸ்திரம், சாதாரணமான வாழ்க்கை. ஆனா பஞ்ச காலம் வரும் பொழுது அவர்கள் புசித்து திருப்தியாயிருப்பார்கள். இன்னைக்கு வருமானம் கொஞ்சம்தான், ஆனா துன்மார்க்கனுடைய வருமானம் அதிகம். ஆனா துன்மார்க்கனோ பஞ்ச காலத்துல பட்டினியா கிடப்பான், நீதிமானோ பஞ்ச காலத்தில் புசித்து திருப்தியா இருப்பான். வேதம் சொல்லுது, துன்மார்க்கனுக்கு இருக்க அநேகத்தை பார்க்கலாம், நீதிமானுடைய கொஞ்சம் நல்லது. இன்னைக்கு இந்த காலத்தில் நம்ம அப்படி யாரை ஏமாற்றி எதை வேணா செய்து சம்பாதிச்சு சொத்துக்களை சேர்க்கலாம், பணத்தை சேர்க்கலாம் அப்படி நினைக்கிறோம். எல்லாம் சேர்க்கலாங்க. ஒரு நாள் வரும், நம்மள்ட்ட பணம் இருக்கும், ஆனால் ஒரு பொருளை வாங்க முடியாது. பொருள் இருக்காது, உணவு இருக்காது, அரிசி இருக்காது, சாப்பிடுகிற உணவு பொருட்கள் இருக்காது. பணம் இருக்கு, கெட்டா பணம் இருக்கும். என்ன செய்வது? எப்படி என்ன பணத்தை சாப்பிட முடியாதுல்ல? உடைய வாழ்க்கை என்ன ஆகும் யோசித்து பாருங்க. ஆனால் தேவனோ நீதியும் உண்மை உத்தமமாய் வாழ்கிற தன் ஜனத்தை அவர் போஷிப்பார். அது எப்படிங்க? அது தேவன் நடத்துவார், அது தேவனுடைய காரியம், அதை தேவன் செய்வார். எப்படி பஞ்ச காலத்தில் ஒரு எலியாவை ஆற்றின் கரையில் போய் உட்கார வைத்து காகம் அப்பத்தை இறைச்சியை கொண்டு வந்து கொடுத்து போஷித்ததோ, அப்படியே தேவ ஜனங்கள் பாதுகாக்கப்படுவார்கள், அப்படியே தேவ ஜனங்கள் போஷிக்கப்படுவார்கள். இப்போ கேரித் ஆற்றிலோட தண்ணீர் வற்றி போகுது. கர்த்தர் எலியாவை சாரிபாத் ஊருக்கு போய் நினைப்ப, அங்கே உன்னை பராமரிக்க நான் ஒரு ஆளை எழுப்பிட்டேன். அங்க போன அந்த அம்மா, தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த சகோதரி, வேதம் சொல்லுகிறது அவளோ அவன் விதவையா இருக்கிறாள். அவளும் அவருடைய மகனும் இருக்கிற கொஞ்சம் மாவு, அவருடைய பானையில இருக்கிற கொஞ்சம் மாவு, கலசத்தில் இருக்க கொஞ்சம் எண்ணெய், இதை வைத்து இன்னையோட கதை முடிஞ்சது, நாளைக்கு ஒன்று இல்லை. அப்ப நாளைக்கு என் பிள்ளை பட்டினியா கிடந்து, அம்மா எனக்கு பசிக்குது உணவுத்தா என்று கேட்டான். கொடுக்க என்னிடத்துல ஒன்று இல்லை, சம்பாதிக்க வழி இல்லை, ஒரு வழி இல்லை. என் பிள்ளை பசியில துடிக்கிறத பார்த்து பார்த்து வேதனைப்படுறதை விட
இன்றைக்கே இந்த இருக்கிறத சாப்பிட்டு செத்து போலான்னு தீர்மானம் பண்ணுகிறார்கள். அப்படிப்பட்ட வீட்டில் ஆண்டவர், அப்படிப்பட்ட பஞ்ச தேசத்தில் அந்த ஊரில் எலியாவை அனுப்பி அந்த வீட்டுக்கு போக வைக்கிறார். அங்கே எலியா கடந்து போகிறா. அவர் போய் எனக்கு ஆகாரம் கொடு என்று சொன்னால் அந்த அம்மா சொல்லுது, எங்களுக்கு இருக்கிறதே கொஞ்சம் ஆவியா, இதை சுட்டு சாக தீர்மானம் பண்ண, விறகு குறைக்கிட்டு இருக்கேன், சாக தீர்மானித்துட்டேன். அவர் அந்த கொஞ்ச மாவில் ஒரு சிறிய அடைய முதலாவது எனக்கு சுட்டு கொண்டு வா என்று சொல்லுகிறார். அந்த அம்மா அப்படியே செய்து வேதம் சொல்லுது, பஞ்ச காலம் முழுவதும் அவளுடைய வீட்டில் அந்த பானையில் மாவு குறையவே இல்லை, எண்ணெய் குறையவே இல்லை. தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர், எடுக்க வந்துட்டே இருக்குது. பஞ்ச காலம் முழுவதும் அவளுடைய குடும்பம் திருப்தியாய் சாப்பிட்டு இருக்கிறது. திருப்தியா தேவன் அதிசயமாய் தன் ஜனத்தை நடத்துகிறவர், தேவன் அற்புதமாக நடத்துகிறவர். இன்னைக்கு பஞ்ச காலம், வருமானமே இல்லை, வாழ வழி இல்லை, செத்து போயிடலான்னு தீர்மானம் எடுக்கிற எண்ணிக்கை அதிகமாகுது. தற்கொலை பண்ணிடலாம், எப்படி பிழைக்கிறது, வருமானம் நின்று போயிட்டு, வருமானம் முடிஞ்சது, வாழ வழி இல்லை, ஐயோ பிள்ளைகளை பார்க்க வழி இல்லை, பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்க வழி இல்லை, என்ன செய்வான், குடும்பமாக செத்துருவான். தீர்மானம் பண்ணுகிறான். ஒன்று தெரிஞ்சு சகோதரி, ஒன்றை தெரிந்து கொள் சகோதரா, நீ உன்னையே கொலை செய்தாலும் அது கொலைதான். நீ உன்னையே கொலை செய்தாலும் அது கொலைதான். உன்னை நீயே கொலை செய்வதற்கு உனக்கு உரிமை கிடையாது. நீ தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவள். உன்னை நீனே கொலை செய்தால் வேதம் சொல்லுது, கொலைகாரர்கள் அக்னி கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். இங்கே இருக்கிற வேதனை தாங்க முடியாம உங்களை நீங்கள் தற்கொலை பண்ணி கொள்ளலாம். ஆனால் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அடுத்த வினாடி கொடிய வேதனை உள்ள அக்னியும் கந்தகம் எரிகிற வேதனையான இடத்திற்கு போவீர்கள். தற்கொலையின் முடிவு அக்னியின் கந்தகம் எரிகிற நரகம். உலகத்தில் இருக்கிற வேதனையை விட கொடிய வேதனைக்குள் போய்விடும். பிசாசு உங்களை அப்படி தூண்டுகிறான், ஒரு நிமிஷம் செத்துரு, எதுக்கு நீ வாழணும், செத்து போய்விடு. இல்லைங்க, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீங்கள் சாக வேண்டாம், உங்களை வாழ வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எந்த நிலைமையிலும் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எந்த சூழ்நிலையை மாற்றி உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார். அவர் பெயர் இயேசு. அவர் உனக்காக சிலுவையிலே தன்னை பலியா ஒப்பு கொடுத்து, தன் கரங்களிலும் கால்களிலும் ஆணை அறை ஒப்பு கொடுத்து, தன்னை மறிக்க ஒப்பு கொடுத்து, மறித்து மண்ணா போகல, 3ஆவது நாள் உயிர் தெழுந்தார். இன்றைக்கும் இந்த இயேசு ஜீவிக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு உயிருள்ள தெய்வம், இயேசு வாழ வைக்கிற தெய்வம், இயேசு எந்த மனுஷனை உயர்த்துகிற தெய்வம், எந்த பஞ்ச காலத்திலும் போஷித்து திருப்தியாக்கி நடத்துகிற ஆண்டவர். உன் வாழ்க்கையில் உன் தொழிலை எல்லாம் இழந்து, உன் வருமானத்தை இழந்து நஷ்டப்பட்டு இனி வாழ வழி இல்லை, குடும்பத்தை நடத்த வழி இல்லை, செத்து போய்விடலாம் என்கிற தீர்மானத்தோடு நீங்கள் காணப்படலாம். உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் இயேசுங்க. அவருக்கு உங்கள் வாழ்க்கை இடங்கொடு. சகோதரி, நீ சாக வேண்டாம். சகோதரா, நீ சாக வேண்டாம். உனக்கு வாழ்வு உண்டு. ஒருவேளை கணவன் இழந்துட்ட, ஒருவேளை கணவன் பிரிந்து போயிருக்கலாம், அல்லது கணவன் இறந்து போயிருக்கலாம். நான் எப்படி என் பிள்ளைகளை வளர்ப்பேன், நானும் என் பிள்ளை எப்படி வாழ்வோம்? சந்தேகப்படாத, கலங்காத. உனக்கு இயேசு இருக்கிறான். உன் வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவின் கடவுளாக இரட்சகராக ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். என்கிட்ட இவ்வளோந்தாங்க இருக்கு, இதை வைத்து நான் என் எதிர்காலத்தை என்ன செய்வேன்? அந்த கொஞ்சத்தில் தேவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். அந்த வல்லமை இந்த இயேசுவுக்கு உண்டு உண்டு. நிச்சயமாக உயர்த்துவா, நிச்சயமாக வாழ்க்கை ஆசீர்வதிப்பா, நிச்சயமாக வாழ்க்கையில் நன்மை செய்வா. எந்த தரித்திரத்தை மாற்ற இந்த இயேசு வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை உன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள். உலகம் முழுவதும் ஒரு கொடிய பஞ்ச காலம் வரப்போகுது. உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான கொடிய காலம். மனுஷன் பசித்து பசியினால் மரித்து போகிற காலம் வருது. பசிக்காக மனிதன் எதையும் செய்யக்கூடிய, துணிந்து எதையும் செய்யக்கூடிய காலம் வருது.
ஆனால் வேதம் இது நிச்சயமாய் சம்பவிக்க போகிறது. லூக்கா சுவிசேஷம் 21:36 சொல்லுகிறது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் தப்பி, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்போ இனி சம்பவிக்க போகிற இதுக்கெல்லாம் தப்பணும்னா தப்புற ஒரு வழி இருக்குதுங்க. நல் செய்தி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இனி வரப்போகிற இந்த கொடிய காலம், கொடிய கொள்ளை நோய், கொடிய பஞ்சம், கொடிய இயற்கை அழிவுகள், நிலநடுக்கம், பூமி அதிர்ச்சி, அதிபயங்கரமான காரியங்கள், இது எல்லாவற்றிற்கு நாம் தப்ப ஒரு வழி இருக்குது. ஆமாம், நீங்கள் தப்ப ஒரு வழி இருக்குது. வேதம் சொல்லுது, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி ஆமீன் ஆண்டவராகிய இயேசுவுக்கு முன்பதாக போய் நிற்கிற ஒரு வழி இருக்கு, ஒரு சூழ்நிலை இருக்கு. அது தேவன் வைத்திருக்கிறார். ஒரு வழி இருக்கு. அது என்ன தெரியுமா? இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் போய் சேர்க்கப்படுதல். வேதம் சொல்லுது, ஒரே படுக்கையில் படுத்திருக்க 2 பேரில் ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, ஒரு ஆள் கைவிடப்படுவாங்க. இந்த உலகத்திலிருந்து தேவ ஜனம், தேவனுடைய பிள்ளைகள் இந்த கொடிய உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளப்படுவார்கள். வேதம் சொல்லுகிறது, இனி உலகம் கொடுமையாக மாறப்போகுது. எங்கேயும் போய் மனுஷன் பிழைக்க முடியாது, எந்த தேசத்திலும் தப்ப முடியாது. பெரிய வளர்ந்த தேசங்கள், வல்லரசு தேசங்களுக்கு கூட இன்னைக்கு ஜனங்கள் பசியிலும் பட்டினியிலும் மாறிவிட்டார்கள். கொடிய யுத்தங்கள், கொடிய பஞ்சங்கள், கொடிய கொள்ளை நோய்கள், பயங்கரமான இயற்கை அழிவுகள், மனுஷன் வாழ முடியாது. வரப்போகிற பேர் அழிவுகளை எதிர்பார்த்து காத்து மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். உலகம் வேதனையானதாய் மாறும். தப்பி போக ஒரு வழி, இந்த உலகத்திலிருந்து வேறு ஒரு இடத்திற்கு போகுதல், இந்த உலகத்திலிருந்து வேறு இடத்துக்கு போகுதல். அதான் தான் இன்னைக்கு விஞ்ஞானிகள் இந்த உலகத்திலிருந்து சந்திர மண்டலத்தில் போய் வாழலாமா, விண்வெளியில் போய் வாழலாமா, நிலாவில் தண்ணி இருக்குதா, அங்கே கட்டிடங்களை கட்டலாமா, அங்கே குடியிருக்கலாமா ஆராய்கிறாங்க. இங்கிருந்து போயிடணும், உலகத்திலிருந்து போயிடணும்னு முயற்சி எடுக்கிறாங்க. போக முடியாது. ஆனால் தேவன் இந்த உலகத்திலிருந்து ஒரு கூட்டத்தை இந்த உலகத்திலிருந்து எடுத்து தன்னுடைய தேசத்திற்கு, தன்னுடைய இடத்திற்கு கொண்டு போக போகிறார். தன்னுடைய இடத்துக்கு கொண்டு போக போகிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பாருங்கள், இயேசு அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தில் இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16-17 வாசிக்கும் பொழுது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்பான். வசனம் சொல்லுது, இயேசு இந்த உலகத்தில் சாதாரண மனிதனாக வந்தார். 33 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர் திறந்தார். உயிர் திறந்த இயேசு பரலோகத்துக்கு ஏறி போனார். பரலோகத்தில் பிதாவின் வலது வருஷத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அவர் சொன்ன, நான் போகிறேன், நான் போய் உங்களுக்கான ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு மறுபடியும் வருவேன். யோவான் 14:1-2-3 இயேசு சொன்னால், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி மறுபடி வருவேன் என்று சொன்னவர் வரப்போகிறார். அவர் வருகிறார். பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வருகிறார். அவர் வரும் பொழுது பிரதான தூதர்களோடு வருகிறார். அவர்கள் எக்காலங்களை முழங்குகிறார்கள். முதலாவது எக்காலம் தொனிக்கும்.
அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்து இப்பொழுது இளைப்பாறுதலில் பரதேசியில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவை சந்திக்கிறார்கள். இந்த உலகத்தில் கண்ணை மூடினாங்க, கண்ணை திறக்கும் பொழுது இயேசுவை சந்திக்கிறாங்க. மணவாளனை சந்திக்கிறாங்க, இயேசுவை. அது எவ்வளோ மகிழ்ச்சியான சந்தர்ப்பம். அங்கே இயேசுவை சந்திக்கிறார்கள். அவர்கள் இயேசுவை சந்திக்கிறார்கள். இயேசு வருகிறார். இங்கே பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களாய் தேவ பிள்ளைகள், இந்த பூமியில் ஜீவிக்கிற பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். வேலை எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அங்கே உயரத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். எப்படி ஒரு பறவை இந்த பூமியிலிருந்து பறந்து அது போகும், அப்படியே பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தில் இருந்து மறுரூபமாக்கப்பட்டு ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாக்கப்பட்டு ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஆகாயத்தில் இயேசு அங்கிருந்து வர, நாம் இங்கிருந்து செல்ல மத்திய ஆகாயத்தில் சந்திக்கிறோம். அங்கே இயேசுவோடு இருக்க போகிறோம். இவ்விதமாய் மறுரூபமாக்கப்பட்டு தேவதூதர்களைப் போல ஆக்கப்பட்டு தேவ சாயலாக்கப்பட்டு தேவனோடு இருக்க போகிறோம். உலகத்தில் பஞ்சம், பசி, பட்டினி, தாகம், அழுகை, கண்ணீர், வேதனை. ஆனால் தேவ பிள்ளைகள் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவோடு இருக்க போகிறோம். ஆமேன். வேதம் சொல்லுகிறது 1 தெசலோனிக்கேயர் 5:3 சமாதானம் சவிக்க உண்டென்று அவர்கள் சொல்லும் பொழுது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியா வரும். அவங்க தப்ப முடியாது. உலகத்துக்கு பேரழிவு. ஆனால் தேவ பிள்ளை பிழைத்து கொள்கிறார்கள், எடுத்து கொள்ளப்படுகிறார்கள். இயேசுவோடு போய் அங்கே ஆண்டவரோடு இருக்க போகிறாங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் கடந்து போக போகிறாங்க. அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்பீங்கன்னா, வேதம் சொல்லுது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள், ஜெபித்து கொண்டே இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்கள் ஆயுத்தமாக இருக்கிறார்கள். எப்பொழுதும் ஜெபியுங்கள். தேவ சமூகத்தை நோக்கி மன்றாடுங்கள். அதிகாலை எழும்பினதும் ஜெபியுங்கள். தேவ சமூகத்தில் தனித்திருந்து ஜெபியுங்கள். குடும்பமாய் ஜெபியுங்கள். குழுவாக கூடி ஜெபியுங்கள். உபவாசித்து ஜெபியுங்கள். ஆமென். ஆலயத்தில் போயிருந்து ஜெபியுங்கள். நீங்கள் நடந்து போகும்பொழுது போகிற கிராமங்களுக்காக ஜெபியுங்கள். பஸ்ஸில் போகும்பொழுது நீங்கள் பார்க்கிற ஒவ்வொரு பகுதிகளுக்காக அதோடைய ரட்சிப்புக்காக ஜெபியுங்கள். நீங்கள் நடந்த பொழுது உங்களை எதிர்த்தாப்பில் வருகிற சகோதரனோ சகோதரியோ அவங்க ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் பார்க்கிறதை ஜெபமாக்குங்கள், கேட்கிறதை ஜெபமாக்குங்கள். ஏதோ ஒரு செய்தி உங்களுக்கு நீங்கள் கேள்விப்படுறீங்க, உங்களுக்கு தெரிந்த ஒரு நபரை குறித்த காரியம், அதற்காக ஜெபியுங்கள். நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தியை படிக்கிறீங்க, தேசத்தில் இப்படி சம்பவிக்கிறது, அதுக்காக ஜெபியுங்கள். நீங்கள் பார்க்கறது கேட்கறதுக்காக ஜெபிக்க ஆரம்பியுங்கள். அதான் எப்பொழுதும் ஜெபிக்கிற அனுபவம். நடக்கும் பொழுது ஜெபிங்க, உட்கார்ந்துருக்கும்போது ஜெபிங்க, வேலை செய்யும் பொழுது இருதயம் ஜெபித்து கொண்டே இருக்கட்டும். ஜெப ஆவியினால் நிறைந்திருங்கள். ஜெப ஆவியினால் நிறைந்திருங்கள். உபவாசம் பண்ணி ஜெபியுங்கள். தேசத்துக்காக ஜெபியுங்க, உங்கள் குடும்பத்துக்காக ஜெபியுங்க, சபைக்காக ஜெபியுங்க, ஊழியங்களுக்காக ஜெபியுங்க, ஊழியக்காரர்களுக்காக ஜெபியுங்க, எங்களுக்காக ஜெபியுங்க. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜெபியுங்க. நேரத்தை ஒதுக்கி ஜெபம் பண்ணுங்கள். ஜெபத்திற்கென்று நேரங்களை அதிகமாய் செலவழியுங்கள். எப்பொழுதும் தேவனோடு இருங்கள். ஏன்? ஜெபிக்கிறவன் பரிசுத்தமாய் வாழ்வான். ஜெபிக்கிறவன் பாவத்துக்கு விலகி போவான். ஜெபிக்கிறவன் தேவனோடு இணைந்திருப்பான். ஜெபிக்கிறவன் தேவனோடு சஞ்சரிப்பான். ஜெபிக்கிறவன் தேவனோடு தொடர்பில் இருப்பான். அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். வரப்போகிற கொடிய பேரழிவுக்கு தப்புவார்கள். வரப்போகிற பயங்கரங்களுக்கு தப்பி விடுவார்கள். நீ கிறிஸ்தவல இருந்துட்டு ஜெபிக்காதவருடைய எண்ணிக்கை பெருகிட்டு. கேட்டால் கிறிஸ்தவன், ஆலயத்து போகிறேன், ஆமாம் ஆலயத்து போகிறேன், சபைக்கு போகிறேன், 10 வருஷமா 20 வருஷமா எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே நாங்கள் கிறிஸ்தவங்க. ஜெபிக்கிறியான்னு கேட்டால் இல்லை, ஜெபம் இல்லை. ஜெபிக்காதவன் கிறிஸ்தவனே கிடையாது. ஜெபிக்காதவனுக்கு கிறிஸ்தவன் என்கிற பேரே கிடையாது.
ஒரு மனுஷன் போய் தனியாக உட்கார்ந்து தேவ சமூகத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு நாள் 1 மணி நேரம் ஜெபிக்கிற அனுபவம் இல்லைன்னா அவனுக்கு ரட்சிப்பு இல்லைன்னு அர்த்தம். ரட்சிப்பு இல்லைன்னு அர்த்தம். காலையில் எழும்பின உடனே ஃபோனை எடுத்து பார்க்கிறவன் அவன் தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருக்க முடியல. அவன் கிறிஸ்தவன் என்று சொல்வது பொய். காலையில் அதிகாலையில் சூரிய வெளிச்சம் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு தேவ பிள்ளை எழும்பி குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் ஆண்டவர் சமூகத்தில் இருந்து ஜெபிக்கணும். 1 மணி நேரம் அப்படி என்னத்தங்க அப்படி ஜெபிக்கிறது? 1 மணி நேரம் நீங்கள் ஜெபிப்பதற்கு நான் ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். ஒரு 15 நிமிடம் நல்ல ஆண்டவரை பாடி, உங்களுக்கு தெரிந்த பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துங்கள். அடுத்த 15 நிமிடம் வேத புஸ்தகத்தை எடுத்து 1-2 அதிகாரங்களை நிறுத்தி நிதானமாய் வாசித்து தியானியுங்கள். அடுத்த 30 நிமிடத்தை 3ஆ பிரிச்சு 10 நிமிடமாய் 3 காரியங்களுக்காக ஜெபிங்க. முதல் 10 நிமிடம் உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் தேவைகளுக்காக ஜெபிங்க. 2வது 10 நிமிடம் உங்கள் கிராமத்திற்காய், உங்கள் தெருவுக்காக, உங்கள் தேசத்துக்காக நீங்கள் ஜெபியுங்கள். அடுத்த 10 நிமிடம் உங்களுடைய சபைக்காய், உங்கள் ஊழியருக்காய், உங்களை நடத்துகிற சபை போதகருக்காய், உங்களுக்கு தெரிந்த தேவ ஊழியர்களுக்காய் கருத்தாய் ஜெபியுங்கள். 1 மணி நேரம் ஆயிரம். 1 மணி நேரம் ஆயிரம். தேவ சமூகத்தில் ஜெபிக்காதவனால் தேவனுடைய ராஜ்யத்தில் எந்த பலனும் இல்லை. அப்படிப்பட்டவனை தேவன் எடுத்துக்கொள்ள போவதும் இல்லை. குடும்பமாக ஜெபிங்க. மாலையிலோ இரவிலோ ஒரு 1/2 மணி நேரமாக ஒதுக்கி குடும்பமாக ஜெபியுங்கள். ஒரு குடும்பம் ஜெபிக்கலைன்னா அந்த வீட்டிற்குள் தேவன் வாசம் பண்ண மாட்டார். ஜெபிக்காத குடும்பத்தில் தேவனுடைய அற்புதத்தை எதிர்பார்க்கவே செய்யக்கூடாது. கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்து தினமும் ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிக்காம தேவனுடைய ஆசீர்வாதமோ சந்தோஷமோ மகிழ்ச்சி அந்த வீட்டில் இருக்காது. ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கி குடும்பமாய், உங்கள் குடும்பத்துக்காய், உங்கள் கிராமத்திற்காய் வேதத்தில் ஒரு சங்கீதத்தை வாசித்து ஒரு பாடலை பாடி ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கி ஜெபியுங்கள். மாதத்தில் ஒரு பகலாகிலும் முழுமையாக உட்கார்ந்து காலையிலிருந்து மாலை வரைக்கும் உணவை தவிர்த்து உபவாசம் பண்ணி ஜெபியுங்க. மாதத்தில் ஒரு இரவாகிலும் தூக்கத்தை வெறுத்து தூங்காமல் உட்கார்ந்திருந்து ஜெபியுங்கள். இப்படிப்பட்ட ஜெப அனுபவத்திற்குள் வாருங்கள். வரப்போகிற ஆபத்துக்கு தப்புவீர்கள். ஜெபிக்காமல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. ஜெபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான தருணத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி சம்பவிக்க போகிற பெரிய பஞ்சம், கொடிய காலங்களுக்கு தப்பி தேவனுடைய ராஜ்யத்துக்கு கடந்து போக ஆண்டவரே ஜெபிக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர்